வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் vlogs. இன்றைக்கி நான் ஒரு 3 வகையான பருப்பு தான் எடுத்திருக்கேன். அது எப்படி நம்ம முளை கட்டுறதுன்ற பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாசி பருப்பு, கருப்பு கடலை, வெந்தயம் இதெல்லாத்தையும் தனித்தனியாக கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 8 to 9 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டிட்டு ஒரு துணியில் கொட்டி நல்லா முடிச்சு போட்டு எல்லாம் மூடி கூட வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 நாளுக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், நல்லா முளைப்பு வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு சாலடாவோ இல்லை கிரேவி இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்குது நம்ம உடம்புல அதிகரிக்கணும் அப்படின்றவங்க, நம்மளுடைய கூந்தல் அடர்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த கொண்டைக்கடலையை சாப்பிடுங்க. பாசி பருப்பை முளை கட்டி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் ஆகும், தொப்பையை குறைக்கும். இதில் ஃபோலிக் ஆக்சைடு இருக்கிறதுனால குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கன்சீவ் ஆகிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இது கெட்ட கொழுப்பை நல்லா குறைக்கும். வெந்தயத்தை நம்ம அப்படியே சாப்பிட்றத விட முளை கட்டி சாப்பிடும்போது அதில் உள்ள மூலக்கூறுகள் நம்ம உடம்புல இன்சுலின் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம சர்க்கரை நோயாளிகள்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இது சர்க்கரையில் இருக்கிற அளவை நல்லா குறைக்கும் நமக்கு. இந்த வெந்தயத்தை சர்க்கரை நோயாளி தான் எடுத்துக்கணும்னு இல்லை, இது எல்லாருமே எடுத்துக்கலாம். இதில் இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் சி இருக்கிறதுனால இது எல்லாருமே எடுத்துக்கலாம். சர்க்கரை இருக்கிறவங்க காலையில் 2 ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதேமாரி மதியம், நைட்டுக்கு இதுமாரி சாப்பிடும்போது நம்மளுடைய சர்க்கரையுடைய அளவை அது கண்ட்ரோல் பண்ணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.